வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோதை நாயகி. குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று சீஷெல்ஸுக்கு பயணம் மேற்கொள்கிறார். சீஷெல்ஸ் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டாக்டர் பேட்ரிக் ஹெர்மனியின் பதவியேற்பு விழாவில் அவர் பங்கேற்க உள்ளார். குடியரசு துணைத் தலைவரின் இந்த பயணம் சீஷெல்ஸ் உடனான இந்தியாவின் நட்புறவை வலுப்படுத்துவதாகவும் விரிவுபடுத்துவதாகவும் அமையும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று நடைபெறவுள்ள 22வது ஆசியான் இந்தியா உச்சிமாநாட்டில் மெய்நிகர் முறையில் கலந்து கொள்கிறார். ஆசியான் இந்தியா உறவுகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடியும் ஆசியான் தலைவர்களும் விவாதிப்பார்கள் என்று வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோலாலம்பூரில் நாளை நடைபெறவுள்ள 20வது கிழக்காசிய உச்சிமாநாட்டில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பங்கேற்க உள்ளார். இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் வளர்ச்சிக்கான சவால்கள் குறித்து இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் 127வது மன் கி பாத் என்னும் மனதின் குரல் நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியில் இன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும், ஏஐஆர் செய்தி வலைதளத்திலும், நியூஸ் ஆன் ஏர் மொபைல் செயலியிலும் ஒலிபரப்ப கேட்கலாம். ஆகாஷ்வாணியில் பிரதமரின் ஹிந்தி உரையை தொடர்ந்து அதன் பிராந்திய மொழி வடிவம் இடம்பெறும். புதுச்சேரியில் இருந்து பெங்களூரு, ஐதராபாத் மற்றும் ராஜமுந்திரி ஆகிய நகரங்களுக்கு இயக்கப்படும் விமான சேவை இன்று முதல் அனைத்து நாட்களிலும் இயக்கப்படும் என்றும், இதன் மூலம் ஏனாம், ராஜமுந்திரி போன்ற இடங்களுக்கு செல்லும் பயணிகள், குறிப்பாக அரசு அலுவலர்கள் பயனடைவார்கள் என்றும் புதுச்சேரி விமான நிலைய இயக்குநர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.